Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு 12 விதமான கிச்சன் குறிப்புகள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து ஒரு சின்னதாக ஒரு மண் பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பற்ற வச்சிடலாம். இது வந்து நல்ல நெருப்பு வந்து ஃபுல்லாகவே பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறமா அந்த நெருப்பை அணைச்சிருங்க. அணைச்சதுக்கப்புறமா நல்ல பச்சை வேப்பிலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா உருவிட்டு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு மேலே வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த வேப்பிலையிலேருந்து வர்ற புகை வந்து கொசுவுக்கு பிடிக்காது. ஒரு மாதிரியான பச்சை வாசனை வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த கொசு வந்து சுவாசிக்கும் போது சீக்கிரமாகவே வந்து செத்துரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வரவே வராது. இது வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரூமில் வந்து இந்த மாதிரி ஏற்றி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா கூட போதும். ஸோ கொசு தொல்லைகள் வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். எப்போவுமே ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் வந்து கொசு தொல்லைகளை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். வேப்பிலைகள் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போது செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இட்லி தோசைக்குன்னு அரைச்சி வைக்கிற மாவு வந்து சீக்கிரமே வந்து புளிக்காது. ஸோ நமக்கு வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் சீக்கிரமாக மாவை வந்து புளிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு, எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னாலே சீக்கிரமாக புளிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோட மாவு வந்து பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் சின்ன ஹாட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நல்ல சுட தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தை இந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மழை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து அடிக்கடி வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ நம்ம வந்து கேண்டில் வந்து ஏற்றி வச்சுட்டே இருப்போம். நம்ம எங்கெல்லாம் வந்து கேண்டில் ஏற்றி வைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து அந்த கேண்டில் வந்து மெல்ட் ஆகிட்டு அங்கங்கே ஒயிட்டாக வந்து பிடிச்சிட்டு அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் கேண்டில் வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கேண்டில் வந்து பற்ற வைக்கும்போது அகல் விளக்குக்குள்ளே வந்து பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு திரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திரி போட்டுட்டு நீங்கள் வந்து பற்ற வைக்கும்போது அது ஃபுல்லாகவே வந்து உருகி நமக்கு வந்து ஒரு விளக்கு மாதிரி சூப்பராக செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அழகாக ஏற்றி வைக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் எங்கெல்லாம் வந்து கேண்டில் வந்து பற்ற வைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே ஒரு அகல் விளக்கு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கேண்டிலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீசர் வந்து சீக்கிரமாக வந்து ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து மழை டைமில் வராமல் இருக்கிறதுக்காகவும் நார்மலாகவே வந்து ஐஸ் கட்டி வந்து பிடிக்கிறது நம்ம வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பட்டன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த உப்பில் வந்து நம்ம ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்து ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இது அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக டவல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி உப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து உப்பை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து துணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி விடலாம். உங்களோட ஃப்ரீசர் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தொடச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக ஐஸ் கட்டிகள் வந்து வரவே வராது. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நல்லா தொடச்சி விட்டுறலாம். என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலுமே வந்து ஃபுல்லாக ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பவுலில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அந்த உப்பை போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு கார்னரில் அதை வந்து வச்சு விட்ருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் என்னென்னலாம் வைப்போமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மழை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அரிசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி ஈரத்தன்மை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சில்னஸுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வண்டு பூச்சி இதெல்லாம் வந்து வைக்க ஆரம்பிக்கும் அந்த ஈரத்தினால. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க காம்போட இருக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வசம்பு இருக்கு இல்லையா வீட்டில், வசம்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டிவான டிப்பு. நான் வந்து ரொம்ப நாளாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொம்பவே சூப்பரான இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்ஃபர்ட் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு டம்ளரில் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம வந்து எதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடியே அந்த தண்ணி வந்து வெளியே போகிற தண்ணி வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை நேரங்களில் வந்து சீக்கிரமாக கொசு வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகிற தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் பாசி பிடிச்ச மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஊருக்கெலாம் வந்து போகிறோம் அப்படின்னும் போது நம்ம திரும்பி வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹெவியான ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நமக்கு வந்து பேட் ஸ்மெல்லாம் வந்து வரதுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம கம்ஃபர்ட் வந்து சேர்த்தோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி பின்னாடி அந்த பாக்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. காலியான ஷாம்பு பாக்கெட் இல்லை கம்ஃபர்ட் பாக்கெட் வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியிலேருந்து ஸ்மெல் வந்து வரவே வராது. நீங்களாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கிற வரைக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைட்டர் வந்து பற்றவே முடியாது. ஒரு மாதிரி ஈரத்தன்மையாக இருக்கும். நம்ம வந்து திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கை வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு பலன்னு நம்ம அப்போ தான் வாங்கின புது லைட்டர் போல் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த விதமான பேஸ்ட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு துணியிலையோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர்லேயோ வந்து எடுத்துக்கோங்க. லைட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியெலாம் போட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் எடுத்தோம்ல அந்த பேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா அந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற லைட்டர் கூட பளபளன்னு புதுசு மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நல்லா தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நான் அதை வந்து தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு போல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து இன்னும் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக அந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த துணியில் லைட்டாக அந்த பவுடரை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பளபளன்னு ஆகிடும் புதுசு போல். லைட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடுப்பு ஆன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரத்தன்மையோடு இருக்கும் அந்த முனைப்பகுதியில். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு முறையும் நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்னர் வந்து சூடாக இருக்கும்ல, அதுக்கு நடுவில் இந்த லைட்டர் வந்து நிற்க வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரம்லாம் நல்லாவே காஞ்சிரும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மழை காலத்தில் நம்ம வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தீப்பெட்டி வந்து ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும். நம்ம என்ன தான் அவசரத்துக்கு பற்ற வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு வந்து பற்ற வைக்கவே முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே தான். பவுடர் அப்படி இல்லைன்னா விபூதி வந்து சேர்த்துக்கோங்க. விபூதி வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பற்ற வைக்க வந்துடும். ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து பண்ணும்போது வரலை. ஸோ திரும்ப 2வது குச்சி ட்ரை பண்ணி பண்ணும்போது எனக்கு ஈஸியாகவே வந்து வந்துடுச்சு. ஸோ ரொம்பவே ஈரமாக இருந்தது. இந்த மாதிரி பவுடர் போட்டிங்கன்னா அந்த ஈரம் எல்லாமே வந்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து எந்த இடத்துலலாம் தீப்பெட்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து தீப்பெட்டி பற்ற வச்சுட்டு அந்த குச்சை வந்து தூக்கி போட்டுருவோம் அதே இடத்துலையே. ஸோ குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை எடுத்து டக்குன்னு வாயில் வச்சுருவாங்க. ஸோ தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் இழுத்துட்டு வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீப்பெட்டியை வந்து ஒரு காலியான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. தீக்குச்சி இருக்கிற பாக்ஸுக்கு கீழே ஏதாவது ஒரு கம் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிட்டிங்க அப்படின்னா தீப்பெட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த குச்சை வந்து அதில் சேவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து நார்மலாக ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவுவோம்ல.
இந்த மாதிரி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வச்சுருவோம். அப்படி வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரில் இருக்கிற தண்ணி வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ட்ரை ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை நேரங்களில் சீக்கிரமாக காயாமல் நம்ம திரும்ப வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி காய வைக்கிற கிளிப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன்ல, இதே மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரில் இருக்கிற தண்ணி வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து நார்மலாக உப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஜாடியில் வந்து போட்டு வச்சுருப்போம்ல. இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுருக்கும்போது மழை நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து தண்ணி விட்ட மாதிரி ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு ஆகிடும் உப்பு. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே உப்புக்குள்ளே வந்து நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எப்போவுமே பிளாஸ்டிக் கரண்டியோ இல்லைனா ஸ்டீல் கரண்டியோ வந்து நீங்கள் போடக்கூடாது. அதாவது ஸ்பூனு இந்த மாதிரி வந்து வுட்டால் ஆன ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம்ல, தேங்காய் ஓடு, அது வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் ஓடு வந்து போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உப்பு நம்ம அள்ளி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உப்பில் இருக்கிற ஈரத்தையும் வந்து அந்த தேங்காய் ஓடு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் கொஞ்சமாக அரிசி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாகவே வந்து கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் அந்த மூட்டையை வந்து உப்பு ஜாடியோட ஒரு கார்னரில் வந்து வச்சு விட்ருங்க. இப்படி நீங்கள் வைக்கிறதுனால அந்த உப்பில் வந்து ஏதாவது ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா இந்த அரிசி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மூட்டையை மாற்றினா போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.